இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ கர்ப்பமே இல்ல, ஆனா தைரியமா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் செக்கப்புக்கு வந்திருக்கா பாத்தியா? கேடிடி அவ. அவ செக்கப்புக்கு போயிட்டு வரதுக்குள்ள நம்ம டாக்டரை பார்த்து விஜய் பத்தி விசாரிச்சிடலாம். சரி வா. மேடம், டாக்டர் இருக்காரு? டாக்டர் இருக்காங்க, நீங்க போய் பாருங்க. வா. தேங்க்ஸ். ஓகே சார். டாக்டர், எங்களுக்கு எத்தனை வருஷமா நீங்க ஃபேமிலி டாக்டரா இருக்கீங்க. ஒரு குடும்பத்துல உறவா இருக்கிறவங்களுக்கு தெரியாத ரகசியம் கூட உங்ககிட்ட தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க எங்க குடும்பத்துக்கு பழக்கம். நீங்க ஒரு மாத்திரையை கொடுத்தா கூட என்ன எதுன்னு கேட்காம கண்ணை மூடிட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க விஜய் கர்ப்பமா இருக்கன்னு எப்படி டாக்டர் சொன்னீங்க? உங்க வார்த்தையை தான் அப்பாவும் அத்தையும் நம்பிட்டு இருக்காங்க. விஜய் கர்ப்பமா இருக்கிறது உண்மைதான் மாறா? டாக்டர், எங்களுக்கு டவுட்டா இருக்கு. நீங்க பொய் சொல்றீங்களா இல்ல நாடி புடிச்சு பாக்கும்போது ஏதோ தப்பா பல்ஸ் ரீட் பண்ணிட்டீங்களான்னு தெரியல. நீங்க எல்லா டெஸ்டையும் தரோவா எடுக்கணும். அந்த டெஸ்டை எங்களுக்கு காட்டணும். எடுத்துடலாம் வீரா. அது அது வந்து அவங்களை எதுவும் மிரட்டி பேச சொன்னாலா? யோசிக்காதீங்க, அவ செய்யக்கூடிய ஆள் தான். அப்படி ஏதாவதுன்னா சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். டாக்டர், இதுல என் தங்கச்சியோட வாழ்க்கை, கார்த்திகோட வாழ்க்கைன்னு 2 பேரோட வாழ்க்கை இருக்கு. ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க. பயப்படாம சொல்லுங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க. மச்சான், அக்கா, நீங்க என்ன இங்க? ஓ, உங்க வீட்டு வாரிச பத்தி டாக்டர் கிட்ட விசாரிக்கலான்னு வந்தியலா? ரொம்ப சேட்டை பண்றா மச்சான். கண்டிப்பா ஆம்பளை புள்ளையாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குத்தானே வந்திய? இங்க பார், அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். நாங்க வேற விஷயமா பேச வந்தோம். எல்லாத்தையும் உன்ட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதா? நாங்க கிளம்புறோம் டாக்டர். சரி வீரா. வரோம் டாக்டர். ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான், தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கண்ணா. உங்களை கெஞ்சி கேட்கறேண்ணா. ராகவா, நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுத்துட்றேண்ணா. நான் உண்மையை சொன்னா என்ன நடக்கும்னு தெரியல தம்பி. எங்க அப்பா என்ன வெறுத்துருவாரு. அவருக்கு என் மேல இருக்க மொத்த நம்பிக்கையும் போயிடும்ண்ணா. கண்மணி, நான் அவ புருஷன் இல்லைன்னு தாழியை கழட்டி கையில கொடுத்துட்டு அவ வீட்டுக்கே போயிடுவா. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும்ண்ணா. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கண்ணா. நீ கூப்பிடுவேன்னு தெரியும்டா தம்பி. என்ன தம்பி, வீடியோவை பார்த்துட்டு என் நம்பரை எடுக்க மாட்டீங்க, பிளாக் பண்ணிடுவீங்கன்னு நினைச்சேன். நீங்களே கால் பண்றீங்க. டேய், இப்போ உனக்கு என்னடா வேணும்? இது இப்போ இதை உங்க அன்னிக்கு அனுப்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? உங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். நான் தான் கேட்டேனே, 50,000 ரூபாய் பணம். சரி தரேன். இருப்பா வச்சிடாத. 50,000 ரூபாய் பத்தாது, இந்த தடவை அதிகமா செலவாயிருச்சு. வீடியோலாம் வேற எடுத்திருக்கேன்பா, அதனால ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்துரு. 1,00,000? முடியாதுன்னா சொல்லு, ஒரே செகண்ட்ல வீடியோவை அனுப்பிச்சிடுறேன். இத பார், உங்க வீட்டுல இருக்கவங்களோட மொத்த போன் நம்பரும் என்கிட்ட இருக்கு, புரியுதா? ஏற்பாடு பண்ணிட்டு கூப்பிடுறேன். அது பிருந்தா, இப்படியே இருக்காத பிருந்தா. கொஞ்சமாச்சு சரி. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், நம்ம என்ன சொன்னாலும் இந்த பிரச்சனை முடிஞ்சு அந்த விஜய் இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் பிருந்தா இப்படிதான்டா இருப்பா. நீ சும்மா அதாவது சொல்லிட்டு இருக்காத. எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே.
நீ போய் டிவி பாரு போ. என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க. நீங்களா தனியா சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சொல்லுங்கம்மா. ஏன் வலிமா? உங்க ஃபேஸ பார்த்தாலே தெரியுதுமா ஏதோ பிரச்சனை, ஏதோ மறைக்கிறீங்கன்னு. என்னன்னு சொல்லுங்களேன். மீரா, அவன் இருக்கான்ல, யார சொல்றீங்க? அதான் அந்த விட்னஸ். ஆமா. அந்த பிரச்சனை அன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு நிம்மதியா இருந்த அவன் மறுபடியும் மறுபடியும் வந்து இப்படி தொல்லை கொடுத்துட்டு இருக்கானே. நம்ம கண்மணி இப்பதான் ராகவும் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசி சகஜமா இருக்கா. இந்த விஷயம் எல்லாம் அவளுக்கு தெரிய வந்து பழையபடி அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்துட்டா என்ன வீரா பண்றது? மா, நான் பாத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பயப்படாம நீங்க இருங்க, சரியா? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க தைரியமா போங்க, சரியா? ஏன் வலிமா? இப்போ கர்ப்பமா இருக்கும்போது உடம்புல வித்தியாசமா மாறுமாமே, அதெல்லாம் உண்மையா? மாறுமா? ஆமா ஆமா சொல்லுவாங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு இழுக்கிற? நாங்கெல்லாம் அம்மா வயித்துல இருக்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எவ்வளவு கதை சொல்லுவ. எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? அதானே கதையா? ஏதாவது சொல்லி மேட்ச் பண்ணுதா பாரு. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சொல்றது? என்னத்த அம்மா கர்ப்பமா இருக்கும்போது அடிக்கடி நடுமுதுகு அரிக்கும்னு சொல்லுவியே. அப்புறம் இந்த கணுக்கால் கருப்பாயிரும்னு சொல்லுவ. கணுக்கால் கருப்பாவுமா? அப்புறம் இந்த மூக்கு நுனி இல்ல, மூக்கு நுனி செவந்தே இருக்குன்னு சொல்லுவேல்ல. ஆமா ஆமா ஆமா, அப்படிலாம் ஆகும்ல. நீங்க எல்லாம் வயித்துல இருக்கும்போது அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? வீரா, எங்க அம்மா நாங்க 3 பேர் வயித்துல இருக்கும் போதும் இவ்வளவு கஷ்டப்பட்டுச்சான். அத்தை எங்கள்கிட்ட நிறைய சொல்லிருக்கு இல்லத்த? அப்படியா வலிமா? ஆமா, பாவம் அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மூக்கெல்லாம் எப்போ செவந்தே போயிருக்கும். அப்படியே பண்ணிட வேண்டியதுதான். இன்னொன்னு சொல்றேன் கேளு. எங்க அம்மாக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்த உடனே எங்க அம்மா சொல்லாமே அத்தா அவங்க கர்ப்பமா இருக்கான்னு கண்டுபிடிச்சிருச்சு. அப்படியா வலிமா? ஆமா, நான் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன். ஓஹோ, அப்போ கர்ப்பமான இப்படியெல்லாம் ஆகுமா? தெரியாம போச்சே. ஓகே, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நடிச்சு அவங்களை ஏமாத்துவோம்.